நீங்க வந்து ஒரு பரிகாரத்தை எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க? சரிங்க. ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோங்க. இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு லாகாக தான் போகுங்க. ஆனால் இதோட எண்டில் கண்டிப்பாக உங்களோட நேரம் வேஸ்ட் ஆகாது. ஆக்சுவலாக நான் ஜாதகத்தின் மேலே நம்பிக்கை இல்லாத பையன் அப்படின்றத நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் போன வீடியோஸில். இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, நான் ஏன் இவ்வளோ ஆத்மார்த்தமாக உள்ளே போனேன் அப்படின்னா, என்னோட புரிதல் தான் தப்பாக இருந்தது. நீங்களும் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய பேரோட புரிதல் தப்பாக இருக்குது. இன்னொரு விஷயம், பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நிறைய பேருக்கு ஜோதிடமே பிடிக்காம போச்சு. உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்கலனா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஜோதிடத்தை நம்பி அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செஞ்சு அவன் வந்து லைஃப்பை வீணடிச்சிருப்பான். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால அவருக்கு ஜோதிடமே பிடிக்காம போயிருந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சிலர் உண்மையில் பரிகாரம் அப்படின்னா என்ன, ஸோ அதை பற்றின ஒரு நீங்கள் சொன்ன கதையாகவே நான் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லிடுறேங்க. உங்கள் நேரம் இது கொஞ்சம் லென்த்தாக போகும், ஆனால் உங்கள் நேரம் 100% வீணாகாது. ஓகேங்களா? எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த பரிகாரம் இருக்கும். சரிங்க மேம், உள்ளே போயிடலாம். எங்கள் முறையில் ஜாதகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த பரிகாரம் அப்படின்ற விஷயத்துல கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இருக்காரு இல்லை அப்படின்றது கான்ட்ரவர்சி தான். நம்மளுமே அதை அப்படியே வச்சுக்கிறோம். இருக்காருன்னு சொல்ல வேண்டாம், இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஆனா பிரபஞ்சம் இருக்கிறது உண்மை இல்லைங்களா? பிரபஞ்சம் உண்மை, யூனிவர்ஸ் இருக்கிறது உண்மை, 9 கிரகங்கள் இருக்கிறது உண்மை, நட்சத்திரங்கள் இருக்கிறது உண்மை. அப்ப இந்த பஞ்சபூத தத்துவம்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சபூத தத்துவங்கள், அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், இந்த மாதிரி 5 தத்துவங்கள் இருக்கு. அதுல இந்த ஆகாய தத்துவத்தை அறிஞ்சவங்க யாருமே கிடையாது. ஏன்னா பெர் செகண்டுக்கே எத்தனையோ விதமா விரிஞ்சுக்கிட்டே போகக்கூடிய ஒரு விஷயம். ஆகாய தத்துவத்தை அறிந்தவர் அஞ்ஞானின்னு சொல்லுவோம். அவருக்கு ஜோதிடமே தேவையில்லை. ஓகேங்களா? அப்ப இந்த 4 தத்துவத்தை மட்டும் மேஜரா எடுத்துக்கிட்டு இந்த வானியல் சாஸ்திரம் செயல்படுது. ஓகேங்களா? அப்ப முதல் தத்துவம் என்ன? நெருப்பு தத்துவம். அடுத்த தத்துவம் நிலம். ஓகேங்களா? நெருப்புங்கிறது மேச ராசி, காலச்சக்கரத்திற்கு முதல் விஷயம். என்னடா இவன் ராசி நட்சத்திரம் பேச மாட்டானே, ஏன் பேசுறான்னா ஒரு புரிதலுக்காக நான் பேசுறேன். மேச ராசி நெருப்பு தத்துவம், ரிஷப ராசி நில தத்துவம். ஓகேங்களா? மிதுன ராசி காற்று தத்துவம், கடக ராசி நீர் தத்துவம்,